भजते जनतागं संक्रन्हा आगे पूर्णसुधा पुरस्सगणमान् भक्तास्मित्रासुरः शत्रुघ्नो वरदस्य वार्गोदयोर्वायुवादिगोणेषु च सुग्रीवस्य विभीषणस्य वराट्धारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं उलगलந்த உத்தமன் பேர் பாடி சங்கல்லம் பாவைக்கு நீராடினார் நீங்கி நாளன்னா பெண்கள் மும்மாறி செய்து ஓங்கி பரிசுத்தங்கள் புதுமுக படை பெற்றாங்க உடல் நிலைக்கும் மலர் பெறும் மக்கள் நீங்காத செல்வம் இருக்கு. அருளாட்சியை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். மயிலன் சுவாமிகள் அருளாட்சி வழங்க உள்ளார். அமைதி காத்து அருளாட்சியை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல இந்த கல்பாக்கம் வாயலூர் என்ற தளத்திலே அமிர்தாம்பிகை சமேத புலிப்பீரீஸ்வரர் யாழ்ப்பாணீஸ்வரருடைய சன்னதியினுடைய குடாமுழுக்கு விழாவிற்கு இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, இந்த திருக்கோவிலை திருப்பணியிலே செய்திருக்கின்ற பெரியோர்களே, பஞ்சவடி அங்கநல்லூர் டிரஸ்டி திரு கோதண்டராமன் ஐயா அவர்களே, இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, கொடுங்க அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த குடமுழுக்கு விழா என்பது நாம் எங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் நாம் வழிபடுகின்றோம். இந்த குடமுழுக்கினுடைய சிறப்பு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டும். தினந்தோறும் இறைவனை வணங்க வேண்டும். முடியவில்லை என்றால் வாரந்தோறும், மாதந்தோறும், ஆண்டுதோறும் விழாக்கள் எடுத்து வணங்க வேண்டும். அப்படி முடியாதவர்கள் இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற இந்த விழாவிலே குடமுழுக்கு விழாவிலே கலந்து கொண்டு இந்த இறைவனுடைய அருளை வேதங்கள், மந்திரங்கள், ஆகமங்கள் மூலியமாக இதெல்லாம் கேட்கின்ற போது நமக்கு தெரியாமலே நம்முடைய உடம்பிலே சென்று நல்ல சக்தியை நமக்கு தருகின்றது. அந்த வேளையிலே இந்த குடமுழுக்கு விழா பார்ப்பது என்பது, இந்த நாடு இந்த ஊர் என்பது தொண்டை மண்டலத்திலே சேர்ந்த பகுதியாகும். உலகத்திலே இந்தியாவில் தான் இறையருள் சிவபெருமானுடைய முதல் கடவுள் சிவபெருமானுடைய அருள் இந்தியாவிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே, அதுவும் பக்கத்திலே காஞ்சிபுரம் இருக்கின்றது. சென்ற வாரம் ராமநாதபுரம் உத்தரகோச மங்கை குடமுழுக்கு விழா நடைபெற்ற நீங்கள்லாம் செய்தித்தாளை பார்த்திருப்பீர்கள். ஏறக்குறைய 180 சிவாச்சாரியர்கள் 80-70 குண்டங்கள் அமைத்து சிறப்பாக செய்தார்கள். அங்கேதான் முதலாக நடராஜ பெருமான் சிவகாமிக்கு தன்னுடைய நடனத்தை அங்கேதான் காண்பிப்பதாக வரலாறு குறிப்பிடுகின்றது. முதலாக சிவபெருமான் நமக்கு அருளாட்சி தந்த இடம் அந்த உத்தரகோச மங்கை. அது போன்ற சென்ற வாரம்தான் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அப்படி அதை ஒட்டி நடைபெறும் இந்த தலத்தில், ஏன்னா இது நம்முடைய தலம் இந்த காஞ்சிபுரத்தில் தொடங்கி அப்படி இந்த சென்னை, மகாபலிபுரம், இது இந்த கடலூர் வரைக்கும் ஒரு பெரிய புனிதமான பகுதி. அந்த வகையிலே இந்த குடமுழுக்கு விழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அன்பு ஊர்ந்த பெரியோர்கள், நீங்கள் உணர வேண்டும். இங்கே நான் கேட்டபொழுது ஏற்கனவே சின்னதாக இருந்தது, பல ஆண்டுகளாக திருப்பணி செய்ய வேண்டும் என்று அந்த அன்பர்கள் நினைத்தார்கள். ஆனால் அதற்கு ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே அதை அவருடைய எண்ணத்திலே அன்பர் பெருமக்கள் எல்லாம் நீங்களெல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற செய்தி இன்றைக்கு உண்மையிலே இன்றைக்கு நான் யாகசாலையில் வருகின்ற பொழுது கிரமங்கள் என்று சொல்வார்கள். முறையாக மந்திரங்கள் எல்லாம் செய்து சிவாச்சாரியர்கள் செய்தார்கள்.
அப்படி செய்கின்ற போது என்ன எல்லா ஓமும் மந்திரங்களையும் உங்களையும் சொல்ல சொன்னாங்க தான் முக்கியம். அவங்களே சொல்லிட்டு போகலாம். ஆனால் அவர்கள் அந்த வகையில் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இந்த குடமுழுக்காகப்பட்டது ஏதோ இன்றைக்கு பெரிய அளவிலே செய்தோம், பெரியவர்கள்லாம் வந்தார்கள் செய்தார் என்று சென்று விடாமல் இந்த ஊர் மக்கள், இதை குலதெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் தினந்தோறும் மாதந்தோறும் விழாக்கள் செய்ய வேண்டும். ஏன்னா எப்படி நம்மளுக்கு 5 பிள்ளைகள் இருக்குது, 3 பிள்ளைகள் இருக்குன்னா நம்ம கவனிச்சுட்டு இருக்கோமோ அது போல நீங்கள் இதை தத்தெடுத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி சித்திரை மாதம் 1ஆம் தேதினா நான், சித்திரை மாதம் 2ஆம் தேதினாக்கா இன்றைக்கி ஒரு 500 குடும்பம் இருக்குன்னாக்கா ஒவ்வொரு குடும்பமும் அன்றைக்கு தேவையான அரிசி, எண்ணெய், பூஜைக்குரிய பொருளை நீங்கள் கொடுக்க வைக்கும் போன்ற போது உண்மையிலேயே நமக்கு இறையருள் முக்கியமாக கிடைக்கும். குடமுழுக்கு நடைபெறுவது முக்கியம் அல்ல. ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அதோட போயிடுறதில்ல, அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதுபோல் குடமுழுக்கு செய்வது முக்கியம் அல்ல, அதை விட முக்கியம் தினந்தோறும் இந்த மக்கள் எல்லாம் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அந்த அளவில் இந்த குடமுழுக்கெல்லாம் சீரும் சிறப்புமாக செய்யப்பட்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளும் அம்பாளுடைய அருளும் நமக்கு பெரிய அளவில் கிடைக்கிருக்கின்றது. ஏன்னா வழிபாட்டிலே சிவ வழிபாடும் வைணவ விஷ்ணு வழிபாடு தான் முக்கியமான செய்தி. அந்த வகையிலே பார்க்கின்ற போது இந்த ராமருக்கு இன்னைக்கு அவர்கள் ஆஞ்சநேயருடைய இதை பார்த்தார்கள். நான் நேற்று தான் அந்தமான் நிக்கோபார் ஐலண்டிலிருந்து வந்திருந்தேன். அங்கே கம்பன் விழாவுக்கு சென்றிருந்தேன். கம்பனை பற்றி பேசுகின்ற போது அனுமாரை பற்றி அங்கே பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. அஞ்சிலே ஒன்று பெற்றார் என்ற பாடலை பாடினேன். ஆக எல்லாம் வல்ல அந்த ஈஸ்வரனுடைய சிவபெருமானுடைய அருளும் விஷ்ணுனுடைய அருளும் ஆஞ்சநேய பெருமானுடைய அருளோடு மக்கள் சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு சொல்லி உங்களை நல்ல நாளில் வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். நவமி நேற்று முடிஞ்சு தசமி நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி தசமியில் இருக்கிறோம். திருமணத்துக்காக அவிட்டம் முடிஞ்சு இப்போ சதயத்தில் இருக்கிறோம். சதய நட்சத்திரம் ஒரு நல்ல நட்சத்திரம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நல்ல நாளில் இந்த குடமுழுக்கு விழா நடைபெறும் என்பது பெரிய சிறப்புக்குரிய செய்தியாக நாம் பார்க்க வேண்டும் சொல்லி வாழ்த்துகள் மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிவாங்க சகலவாக்கியம் 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 அப்படியே அப்படியே